வெல்கம் டு அருண் ஆர்ட் இன்ஸ்டியூட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா இந்த ஃபேப்ரிக் இப்படி கீழே இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கையில் ப்ரெஷர் கொடுத்து போடுறோம், அதனால் ஃபேப்ரிக் கீழே இறங்கிட்டே இருக்கும். அப்படி இறங்காமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமும் உங்கள் ஃபேப்ரிக்கை கொஞ்சம் டைட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளோட கையோட ப்ரெஷர்லேயே அது கீழே இறங்கும். அப்படியே வச்சு போட்டோன்னா நம்மளுக்கு ஃபேப்ரிக்கு லுக் கிடைக்காது. சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் வர ஸ்டிச் எல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாகவே ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் திரும்பி மேலே போயிட்டு கீழே ஸ்டிச் கொண்டு வரீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு சின்ன லாக் போட்டுக்கணும். சரியா? ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல லாக் போட்டுட்டேன். உங்களோட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் நம்ம இந்த ஸ்டிச் கொண்டு வர போகிறோம். ஓகேவா, எடுத்துகிட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் இந்த ஸ்டிச்சை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச் மாதிரி தான் இது தெரியும். ஓகேயா, இங்கே முடிச்சுட்டு நீங்கள் இதையே என் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எண்ட் நாட்டு இப்படியே எண்ட் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செயின் மேலே ஒரு செயின். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் போடணும். டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இதில் ஒரு இதே மாதிரி சில்க் த்ரெட்டில் நீங்கள் போட்டு மோட்டிவ் போட்டு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? சேம் மெத்தட் தான் நம்ம சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறது குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.